ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து சமைக்கலான்னு பருப்பு குழம்பு வச்சுட்டு இருந்தேன். பக்கத்தில் வந்து அரிசியும் ஊற வச்சிட்டேன் மதிய சாப்பாட்டுக்காக. ஆனால் எங்கள் வீட்டுக்கார் பார்த்திங்கன்னா திடீர்னு வந்து சொல்லாமல் கொள்ளாமல் மீன் வாங்கிட்டு வந்துட்டாங்க. இது என்ன மீனுன்னே தெரில. கேட்டால் கடல் மீனுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அது பேர் என்னன்னு தெரில. இது வந்து சொல்லும்போது ஏதோ விராலி மீன் ஏதோ சொன்னாங்களாம். பேர் சரியாக தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கீழே கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ வந்து நான் பருப்பு குழம்பு வைக்கிட்டா இல்லை மீன் குழம்பு வைக்கிட்டா நீங்களும் சொல்லுங்கள். பருப்பு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வெந்துருச்சு. அவ்வளோதான், கடைஞ்சி தாளிக்கிற ஸ்டேஜில் இருக்கேன். நான் வந்து இப்போ ஒரு பிளான் பண்ணியிருக்கேன். பருப்பு குழம்பு வச்சுட்டு ஒயிட் ரைஸையும் வச்சு விட்டுட்டு இப்போ இதில் இருக்கிற தலைக்காயை மட்டும் நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். அது கூடவே வந்து 2-3 பீஸையும் வந்து எடுத்து வச்சிடலாம். எதுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதை வந்து குழம்பு வச்சிடலாம். மீதி எல்லாத்தையும் வந்து பொரிச்சிடலாம். அப்படி இல்லைன்னா தோசைக்கல் மேலே போட்டு எடுத்துடலாம். எங்களுக்கு வந்து தோசைக்கல் மேலே போட்டு எடுத்தால் தான் ரொம்ப பிடிக்கும். இந்த மீன் வந்து சரியாக வேகுமா இல்லையான்னு தெரில. ஏன்னா இது வந்து உருண்டையாக இருக்குது, பார்த்திங்கனாலே தெரியும். நாங்கள் வந்து எப்பவுமே வந்து ஜிலேபி மீன் தான் வந்து அதிகமாக சாப்பிடுவோம். அது வந்து பட்டையாக இருக்கிறதுனால தோசைக்கல் மேலே போட்டால் நல்லா வெந்துடும். ஆனால் இது வந்து உருண்டையாக இருக்குது. இது வந்து வேகுமா இல்லையான்னு தெரில. அதனால் ஒரு டைம் மட்டும் போட்டு எடுத்து பார்த்துட்டு வேகலை அப்படின்னா அதை வந்து எண்ணெயில் போட்டு பொரிச்சிக்கலாம் அப்படின்னு நான் வந்து பிளான் பண்ணியிருந்தேன். மேக்ஸிமம் ரவுண்டாக இருக்கிறதெல்லாம் வச்சுட்டு இந்த வாலெல்லாம் வந்து நான் வந்து குழம்புக்கு போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருந்தேன். ஏன்னா அது ரொம்ப குட்டி குட்டியாக இருந்துச்சு. அதனால் அந்த வால் ஒரு 2-3 பீஸு, அதுக்கப்புறம் தலைக்காய் 2 கண்டம், அதை மட்டும் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். இதுதான் பார்த்திங்கன்னா நான் வந்து ஃப்ரிட்ஜில் குழம்பு வைக்கிறதுக்காக எடுத்து வச்சது. இது வந்து நம்ம வந்து இப்போ தோசைக்கல் மேலே வந்து பவுடர் போட்டு போட போகிறோம். நான் வந்து ஜேபி மசாலா சில்லி சிக்கன் தான் வந்து யூஸ் பண்ணுறேன். அந்த பொடி வந்து ஃபஸ்ட்டு கொட்டிக்கலாம். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நானே வீடியோ எடுத்துகிட்டு போடுறதுனால என்னால் வந்து சரியாக கொட்ட முடியல. இப்போ வந்து கொஞ்சமாக எடுத்துக்கிட்டோம். பொடி வந்து அதிகமாகவும் போட வேண்டாம். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் தான் வீட்டில் ரெடி பண்ணலான்னு பார்த்தேன். ஆனால் வந்து டைம் இல்லை. உடனே திடீர்னு எடுத்துகிட்டு வந்தனால எதுவும் பண்ண முடியல. அதனால் கடையிலேயே வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து வாங்கிட்டு வர சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு முட்டையும் இது கூட ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றினா அந்தளவுக்கு டேஸ்ட் வராது. ஆனால் முட்டை வந்து தண்ணிக்கு பதிலாக நம்ம சேர்க்கும் போது டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும். பொரிக்கும் போது போட்டிங்கன்னா அது வந்து கொஞ்சம் டேஸ்ட்டு கம்மியாக தான் இருக்கும். ஆனால் தோசைக்கல் மேலே போடுறதுக்கு வந்து முட்டை போட்டு வந்து செஞ்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்போ வந்து இது வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா. நான் வந்து வீடியோ எடுக்கிறதுனால என்னால் சரியாக மிக்ஸ் பண்ண முடியல. நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமேட்டுக்கு காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா இது நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். பக்கத்தில் இருக்கிற எல்லாத்தையும் வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு வந்து பார்க்குறதுக்கு வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் வந்து கரெக்டாக இருக்கும் அந்த பொடிக்கு. அதுக்கும் பொடி அதிகமாகவும் சாப்பிடக்கூடாது. ஏன்னா அது வந்து ரொம்ப கையை தடவும் போதே வந்து பார்த்திங்கன்னா எரிச்சலாக எரிஞ்சுது. அது நம்ம உடம்புக்குள்ளே போகும்போது அது எவ்வளோ எரிச்சல் எரியும். அதனால நம்ம வந்து பொடி கம்மியாகவே சேர்த்துக்கலாம். கம்மியாக சேர்த்துக்கலான்னு பார்த்துட்டு பார்த்திங்கன்னா பொடி அதிகமாக போயிடுச்சு. சரி பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா எடுத்து வச்சுட்ருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த பிளேட்டில் இருக்கிறது மட்டும்தான் வந்து நம்ம தோசைகள் மேலே போடுறதுக்கு நான் எடுத்து வச்சுருந்தேன் மீன் துண்டுகள். நாம் வந்து இப்போ வந்து தோசைகள் வந்து அடுப்பத்தை வச்சு காய வச்சுக்கலாம். நான் வந்து நான்ஸ்டிக்கு தோசைக்கல் தான் வந்து எடுத்திருக்கேன். ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா தோசை சுடுற அந்த தோசைக்கல் வந்து சுட்டிங்கன்னா ஃபுல்லாக வந்து எண்ணெய் வந்து படிஞ்சு தோசை வந்து நல்லா இருந்திருக்க மாட்டேங்குது. அதுவும் இல்லாத சுற்றி பார்த்திங்கன்னா எப்படி கருப்பாக தீஞ்சு போயிடுச்சுன்னு பாருங்கள். அதனால் நான் வந்து இது சுத்தமாக கழுவி எடுத்து வச்சுட்டு நான்ஸ்டிக் வந்து வாங்கிட்டேன். இது வந்து சப்பாத்திக்கும் மீன் பொரிக்கிறதுக்கு மட்டுமே இந்த தோசைக்கல் வந்து நான் யூஸ் பண்ணுவேன். இப்போ வந்து கல் வந்து நல்லா காஞ்சிருச்சு. ஸ்பூனில் எடுத்து ஊற்றினேன். ஆனால் ரொம்ப கம்மியாக வந்ததுனால இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆயில் டப்பாவையே எடுத்து ஃபுல்லாக வந்து ஊற்றிக்க போகிறேன். ஏன்னா ஆயில் நல்லா இருந்துச்சுன்னா தான் சீக்கிரமாக வேகும். ஆயில் வந்து ஃபுல்லாக வந்து தோசைக்கல் ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா தோசைக்கல் நல்லா காஞ்சிருச்சு. இந்த டைமில் வந்து சிம்மில் வச்சுட்டு நம்ம வந்து ஒவ்வொரு பீஸை வந்து ஆயிலில் வந்து எடுத்து வைக்க ஆரம்பிச்சிடலாம். இது வந்து சின்ன பீஸ் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து ஒரு 5-6 பீஸ் வந்து தாராளமாக வைக்கலாம். ஆனால் நாங்கள் வந்து ஜிலேபி மீன் வைக்கும்போது ஒரு பீஸ் இல்லைன்னா 2 பீஸ் மட்டும்தான் வந்து இதில் வைக்க முடியும். ஏன்னா அது வந்து நல்லா பெருசு பெருசாக இருக்கும். இது வந்து குட்டி குட்டியாக ரவுண்டாக இருக்கிறதுனால நான் வந்து ஒரு 5-6 பீஸ் வந்து வச்சுக்கிறேன். இப்போ வந்து எண்ணெய் நல்லா காஞ்சதுனால தான் நம்ம ஒவ்வொரு பீஸாக வைக்க அதிலேருந்து எப்படி பொரிஞ்சு வருது பாருங்கள். இது வந்து உருண்டையாக இருக்கிறதுனால எல்லா சைடும் வேகணும். அதனால் இதை வந்து சுற்றி வந்து வேக வைக்கிறது ரொம்ப கஷ்டம். அந்த மீனாக இருந்தால் வந்து ஃப்ளாட்டாக இருக்கிறதுனால திருப்பி போட்டாலே நல்லா வெந்துடும். இது வந்து உருண்டையாக இருக்குது. நான் எப்படி வேக வைக்கிறேன்னு உங்களுக்கு காட்டுறேன். 7 பீஸ் வந்து வச்சுட்டு இதுதான் வந்து மீதி. இதை நாங்கள் வந்து இப்போ வேணும்னா தோசைக்கல் மேலே நல்லா இருந்துச்சுன்னா போட்டுட்டு இல்லைன்னா ஃப்ரிட்ஜில் வச்சுருவோங்க. ஈவினிங் தான் வந்து சாப்பிடுவோம். இதை வந்து ஒரு இட்லி மூடி போட்டு நான் வந்து வேக வச்சுருக்கேன் சிம்மில் வச்சு. இது வந்து நல்லா வேகட்டும். ஒரு சைடு வெந்துருச்சுன்னா அப்புறமேட்டுக்கு திருப்பி போட்டுக்கலாம். நாளைக்கு சண்டே. நாளைக்கு ஏதாவது மட்டன் சிக்கன் ஏதாவது ஒன்று எடுப்புங்க. அதுக்குள்ளே அவசரப்பட்டு மீன் எடுத்துகிட்டு வந்து இப்போ எனக்கு இது ஒரு வேலையாக வந்துருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு. இது வந்து அந்த சைடு வந்து திருப்பி போடணும். இது வேறு நகர்ந்துட்டு போகுதுங்க. நானே வீடியோ எடுத்துகிட்டு திருப்புறதுனால அதை வந்து திருப்ப முடியல.
இது வந்து நான்ஸ்டிக்கு தோசைக்கல்லுன்றதுனால திருப்ப முடியல. நான் வந்து அது திருப்பி போட்டுட்டு அதுக்கப்புறம் வீடியோவில் வந்து காட்டுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பேக் சைட் கேமரா வந்து மாற்றிட்டேன். நானே கையில் பிடிச்சி செல்ஃபியில் இருக்கிறதுனால என்னால் எடுக்க முடியல. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சைடு வந்து ப்ரௌன் கலரில் நல்லா வெந்து வந்துருச்சு. இந்தமாரி சைட்லேயும் வந்து வேக வைக்கணும். ஆனால் இன்னொரு சைடு வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா சைடில் வந்து நம்ம வேக வச்சுக்கலாம். ஏன்னா வந்து அந்த பொடியெல்லாம் வந்து மேலே வேகாது இருக்கிறதுனால ஒட்டுது தோசைகளில். அதனால் 2 சைடும் ஃபஸ்ட்டு வந்து வேக வச்சிடலாம். ஒவ்வொன்றையும் திருப்பி திருப்பி நம்ம அந்த எண்ணெயில் வந்து நல்லா வேக வச்சுக்கணும். நல்லா வெந்து வந்துச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா தோசை கரண்டி வந்து வச்சு அழுத்தும் போது அது வந்து நசுங்கும். அப்படி இல்லைன்னா அந்த முள் சென்டரில் இருக்குல்ல அது ரெண்டும் வந்து பிரிஞ்சு வரும். அதை வச்சு தான் நம்ம வந்து வெந்துருச்சு அப்படின்றத வந்து கண்டுபிடிக்கலாம். நான் கடைசியில் காட்டுறேன் வெந்து வரும்போது. நான் இப்போ தான் வந்து திருப்பி போட்டிருக்கேன். எங்கள் வீட்டுக்கார் பார்த்திங்கன்னா அந்த வாசம் வந்து நல்லா பயங்கரமாக இருக்கேன்னு சொல்லிட்டு சாப்பாட்டு ரூமுக்கு வந்துட்டாங்க. வந்து பார்த்துட்டு வாவ் சூப்பராக இருக்குது, இன்றைக்கி ஒரு பிடி பிடிச்சிட வேண்டியது தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேறு ஏதோ ஒன்று சொல்லிகிட்டு இருந்தாங்க. நான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். ஃபோட்டோவுக்கே நிற்க மாட்டாங்க, அதிசயமாக என்னமோ வீடியோவுக்கு நின்றுருக்குறாங்க. என் வீட்டுக்காருக்கு எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெய்லி ஏதாவது ஒரு நான்வெஜ் வந்து சாப்பிட்டே இருக்கணும். அது மட்டும் இல்லாத இப்போ எங்கள் கோயில் வேறு வருது. இன்னும் ஒரு வாரத்தில் வந்து பத்திரிக்கை அடிச்சிடுவாங்க அப்படின்றதுனால அதுக்கப்புறம் நான்வெஜ் எதுவும் சாப்பிட முடியாது. அதனால் வந்து இப்போ வந்து டெய்லி ஏதாவது ஒன்று சமைக்கணும் அப்படின்றதுக்காக நாளைக்கு சண்டே, ஆனால் அதுக்குள்ளே வந்து மீன் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. எங்கள் வீட்டில் வந்து ஒரு நாள் கூட நான்வெஜ் இல்லாமல் நாங்கள் சாப்பிட்டதே இல்லை. ஏதாவது ஒரு நேரத்துலையாவது நான்வெஜ் முட்டை வேக வச்சோ வறுத்தோ அப்படி இல்லைன்னா கருவாட்டு குஞ்சு, மீன், சிக்கன், மட்டன் ஏதாவது ஒன்று செஞ்சு சாப்பிடுவோம். இப்போ பார்த்திங்கன்னா 2 சைடும் ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு. இது இருக்க இந்த மீனுங்களை பொரிக்கிறதால தோசைக்கல் மேலே போடுறதான்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா சைடில் வந்து வேக வச்சுட்டா 2 சைடும் வந்து நல்லா வெந்துருச்சு. இந்த சைடில் மட்டும்தான் வந்து வேகாமல் இருக்கிறதுனால எல்லாம் திருப்பி போட்டிருக்கேன். ஒரு மீன் பார்த்திங்கன்னா சென்டரில் பார்த்திங்கன்னா வெடிச்சு வந்திருக்கு. அப்படி வந்துருச்சுன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இருந்தாலும் சைடில் வந்து பொடி அப்படியே பச்சையாக இருக்கிறதுனால நம்ம வந்து அதை வந்து வேக வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் எங்கள் வீட்டுக்காரர் வந்து கட் பண்ணி வச்சுட்டாங்க முன்னாடியே. இப்போ வந்து அதில் வந்து நான் வண்டி ஓட்டிகிட்ருக்கேன். அப்போ தான் சுற்றி சுற்றி வேகும். ஒன்று உருட்டிட்டு வந்தாங்கன்னா இன்னொன்று வந்து சாஞ்சிரும். அதனால் பார்த்து கேர்ஃபுல்லாக நம்ம ஹேண்டில் பண்ணணும். இப்போ வந்து சைடில் வந்து ஓரளவுக்கு வெந்துருச்சு. இதை வந்து எல்லாத்தையும் இன்னொரு சைடு வந்து திருப்பி விட்டுக்கலாம். இது வந்து வெந்து வரத்துக்குள்ளே எனக்கு கால் வலியே எடுத்துக்குங்க. ஏன்னா சிம்மில் வச்சு வேக வைக்கிறதுனால ரொம்ப நேரம் இது வேகணும். ஆனால் எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்தால் கொஞ்சம் நேரத்தில் வேலை முடிஞ்சிடும். என்ன பண்ணுறது, டேஸ்ட்டாக வேணும்னா அப்புறம் நம்ம கொஞ்சம் கஷ்டப்பட்டு தானே ஆகணும். இப்போ பார்த்திங்கன்னா மீன் வந்து வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ போய் சாப்பிட போகிறோம். நான் வந்து எல்லாத்தையும் வந்து தோசைக்கல் மேலே போட்டு தான் சாப்பிட்லான்னு நினச்சேன். ஆனால் அதை பார்க்கும்போது ரொம்ப எச்சி ஊறிச்சு. சரி சாப்பிட்டு வந்து அப்புறம் பொரிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். மொத்தம் 7 பீஸ் தான் போட்டிருந்தேன். 4 பீஸ் வந்து எங்கள் வீட்டுக்கார் கொடுத்துட்டு 3 பீஸ் வந்து நானே என் பசங்களும் வந்து சாப்பிட்டோம். எடுத்துகிட்டு வந்து கம்ஃபர்டபுளாக ஒரு இடத்துல வந்து உட்காந்துட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா இதுதான் நல்லா வெடித்து வந்தது. உள்ளே பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து இதை வந்து என் பசங்களுக்கு ஊட்டிவிட்டு ரிவ்யூ எப்படி இருக்குதுன்னு கேட்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் மீன் எடுத்துகிட்டு வந்தால் எப்படி செஞ்சு சாப்பிடுவீங்கன்னு கீழே கமெண்டில் மறக்காமல் சொல்லிடுங்க. எப்படி இருக்கு? நல்லா இருக்கா நல்லா இல்லையா? சூப்பராக இருக்குதா? எப்படி இருக்கு? நிஜமாக சூப்பராக இருக்கு. நாங்கள் 3 பேர் வெளியே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். எங்கள் வீட்டுக்கார் வந்து உள்ள டிவி பார்த்துட்டு அவர் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தார். என் வீட்டுக்கார் வந்து ரொம்ப ருசித்து அதை வந்து சாப்பிட்டுட்டு இருந்தார். நான் அப்படியே வீடியோ எடுத்துட்டேன். நாங்களும் அதை சாப்பிட்டு முடிச்சிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா பாய்.